ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். ஹாப்பி பொங்கல். எல்லாரும் பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் இந்தியாவிலே பார்க்காத, பேங்கிங் இண்டஸ்ட்ரியிலே பார்க்காத ஒரு ஆஃபரை டிஎன் பேங்கர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது உங்களால் எல்லாராலுமே வாங்க முடியும் இந்த பேக்கேஜை. அது என்ன பேக்கேஜ்னா எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கான பேக்கேஜு. இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்களன்னா, நீங்கள் குறைஞ்சது ஒரு 5 பேருக்காச்சும் ஷேர் பண்ணணும் நம்ம யூடியூப் சேனலில். நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் கண்டென்ட்டு. எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸுக்கு நீங்கள் என்னென்ன டாபிக் வேணுமோ ஆப்டி ரீசனிங் நான் கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணிடுவேன். இங்கிலீஷ்லேயும் எரர் ஸ்பாட்டிங்கை தவிர மற்ற எல்லா டாப்பிக்கும் நான் கொடுத்துட்றேன். ஸோ எல்லா டாப்பிக்கோடைய பேசிக்கும் நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் 5 பேருக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணணும். அந்த 5 பேரும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். யாரோ என்னென்னமோ பண்ணுறாங்க, நீங்கள் எனக்காக இதை பண்ணுங்கள். நான் ஏன்னா உங்களுக்காக எஃபர்ட் போடுறேன். மெயின்ஸுக்கான கண்டென்ட் கொடுக்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. சிங்கிள் மேனாக உங்களுக்காக நான் மெயின்ஸ் கண்டென்ட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன். இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் பொங்கல் ஆஃபர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கோச்சிங் சென்டரை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை நாங்கள் சொல்கிறேன். அதாவது ஏங்கிற ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது, பிங்கிற ஒரு ஆன்லைன் கோச்சிங் சென்டர் இருக்குது, சிங்கிற செல்ஃப் ப்ரிப்ரேஷன் யூடியூப் சேனல் எப்படினாலும் வச்சுக்கோங்க. இந்த ஏபிசியை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ யாருக்குன்னா உங்களால் டிசிப்ளின் கொஞ்சம் நீங்கள் லேக் ஆகுறீங்க. பட் நீங்கள் உங்களை யாருன்னா தட்டி தட்டி படிக்க வச்சா ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட்லாம் ஏங்கிற கோச்சிங் சென்டருக்குள்ளே போயிடணும். அந்த ஏ கோச்சிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க, 1, 2, 3ன்னு. இதில் இவங்க நல்லா ரிசல்ட் கொடுத்துருந்தாலையும் எந்த பிரான்ச்சில் ரிசல்ட் நல்லா வருதோ, எந்த பிரான்ச்சில் அக்காமடேஷன் நல்லா இருக்கோ அந்த இடத்துல போய் சேருங்க. இந்த ஒரே ஏ இன்ஸ்டியூட்டு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக அந்த இன்ஸ்டியூட்டு மொக்கன்னு கிடையாது, அந்த இன்ஸ்டியூட் சூப்பர்னு கிடையாது. நீங்கள் கரெக்டாக படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் கிட்ட போய் விசாரிங்க, இந்த பிரான்ச்சில் எப்படி இப்போ நடந்துகிட்ருக்கு அண்டு இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாமா, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கா அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டும் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை கேட்டுட்டு அது எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் இருக்கலாம். நிறைய இன்ஸ்டியூட் சூப்பராகவும் இருக்குது. அதே இன்ஸ்டியூட்டோட பிரான்ச்சஸ் கொஞ்சம் சூப்பராகவும் இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல ஒரு சில இடத்துல அப்படி இருக்கும் முன்ன பின்ன. ஸோ எந்த இடத்துல நமக்கு சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்கன்றதை பார்த்துட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா கோச்சிங் சென்டரும் சூப்பராக தான் இருக்குது. அதில் எந்த பிரான்ச் நல்லா இருக்குன்றதை மட்டும்தான் நீங்கள் பார்த்து அவைலபிலிட்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ ஒரு இடத்துல ஒரு மெயின் சென்ட்ரல் இருக்க மெயின் பிளேஸில் ஒரு மெட்ரோ சிட்டி அந்த மாதிரி ஒரு சிட்டியில் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருந்தால் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். உங்களால் ஃபீஸ் சப்போர்ட் பண்ண முடியலன்னா செல்ஃப் டிசிப்ளின் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், ஓனாக படிங்க. ஃபீஸ் சப்போர்ட் பண்ண முடியுதுன்னா எந்த இடத்துல நல்லா இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு படிங்க. நான் அதுக்காக நீங்கள் சென்னையில் இருக்கிற பிரான்ச்சஸ் தான் சூப்பராக இருக்கும், மதுரையில் இருக்கிற பிரான்ச்சஸ் தான் சூப்பராக இருக்கும், இந்த இடத்துல அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் அங்கே போயிட்டு விசாரிங்க. ஒரு சில இடத்துல சூப்பராக இருக்கும், 50 பேர் தான் படிப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல 50 பேர் தான் படிப்பாங்க. இது ரியலாக நடந்திருக்கு. ரொம்ப என்னாச்சுன்னா ஒரு ரியல் எக்ஸாம் சென்னரியாக கொடுக்குறேன். அவங்க ரொம்ப கம்மி பேட்ச் இருக்கிறதால ஒரு 25 பேர் ஜாயின் பண்ணிடுறாங்க. இன்னும் ஒரு 5 பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த 25 பேருக்கு எல்லா பேசிக்கும் கவர் பண்ணிட்டாங்க. பட் இந்த 5 பேர் மிடில் வந்து ஜாயின் பண்ணுறதுனால அவங்களுக்கு பேசிக் கவர் பண்ணாமல் அப்படியே கடைசி வரையும் டைம் விட்டுட்டு இந்த இன்ஸ்டியூட்டும் டெவலப் ஆகாமல் அப்படியே போயிருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் அங்கே கரெக்டாக படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டை வச்சு நீங்கள் கேட்கணும். இதுக்கு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா கோபி சுதாகரில் ஹோட்டல் பரிதாபங்கள்னு ஒரு வீடியோ இருக்கும். அதில் இனிஷியலாக ஒரு தள்ளு வண்டியில் சுதாகர் வந்து கடை வச்சுட்டு இருக்கும்போது பறந்து வேலை செய்வார், சூப்பராக கவனிப்பார், கம்மி காஸ்ட் இருக்கும். பட் டெவலப் ஆன பிறகு குவாலிட்டியும் குறைஞ்சிரும். இது டீக்கெட்டில் கூட இந்த பாலிட்டிக்ஸ் நடக்கும். குவாலிட்டியும் குறைஞ்சிரும், அது நிறைய நடக்கும் இந்த மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி போய் இந்த ஹோட்டல் நல்லா இருக்கா அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் சாப்பிட்றது பெட்டர். கண்ணை மூடிக்கிட்டு போய் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறது தப்பு. எல்லா இன்ஸ்டியூட்டும் நல்ல ரிசல்ட் சூப்பராக தராங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு போய் சேருங்க. ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் வீடியோ கோர்ஸ் பிளாட்ஃபார்ம் பெரிய பிளாட்ஃபார்ம். நீங்கள் அந்த கோர்ஸ் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கேட்டுட்டு அது எப்படி இருக்குது, எது பெஸ்ட்டாக இருக்குது, ஒரு 4 பேர் 5 பேர்கிட்ட பெஸ்ட்டாக கேட்டுட்டு அந்த வீடியோ கோர்ஸை வாங்கி படிங்க.
சரிங்களா? யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப் பிளாட்ஃபார்மில் ஹிந்தி சேனலில் நிறைய சேனல் சூப்பராக நடத்துகிறாங்க. உங்களால் ஹிந்தி படிக்க முடியும், ஹிந்தி உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஹிந்தி சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த பிளாட்ஃபார்ம் பிஏ சூஸ் பண்ணி ஆன்லைன் கோர்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லை நான் வந்து தமிழில் ஃபாலோ பண்ணணுன்னா நம்ம சேனலில் தமிழில் மெயின்ஸுக்கான கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். ஃப்யூச்சரில் நம்ம ஆஃப்லைன் அகாடமி போடுவோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இப்போ நீங்கள் ஷேர் பண்ணி நம்ம சேனல் க்ரோத் ஆனால் ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் ஐபிபிஎஸ் கேலண்டருக்கு வேணால் ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் பார்க்கலாம். அதுவும் நான் ஃபுல்லாக பெரிய லெவலில் கொண்டு வர மாட்டேன். மினிமமாக ஒரு 30 இல்லை 40 பேர் கூப்பிட்டு வந்து பர்சனலாக எப்படி கிளாஸ் ரூம் ஸ்கூலில் ட்ரைனிங் கொடுத்தாங்களோ அப்படி இண்டிவிஜுவல் ட்ராக் பண்ணி நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். ஸோ என்னுடைய நாலேஜை நான் ஒரு 4 பர்மனெண்ட்டாக ஒரு ஸ்டாஃப் ஹையர் பண்ணி என்னுடைய கம்ப்ளீட் நாலேஜை அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ஹையர் பண்ணுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணி வந்து நம்ம சேனலில் சக்ஸஸ் ஸ்டோரி கொடுங்க. தென் நம்ம ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டை பற்றி யோசிக்கலாம். அதுவும் பர்டிகுலராக மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி அதுவும் பர்டிகுலராக நம்ம என்ன பண்ணலாம், ஆன்லைனில் வீடியோ கொடுக்கலாம். புரியுதுங்களா? மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி நான் வீடியோ கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா, எல்லோரும் நீங்கள் நார்த் இந்தியா யூடியூப் வீடியோ சேனலில் நம்பியிருக்கீங்க. ஒரு 10 பேர் ஆஸ்பிரண்ட் படிக்கிறீங்கன்னா அதில் 5 பேரால் என்ன பண்ண முடியறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் வரக்கூடிய ஹிந்தி லாங்குவேஜை டேக்கிள் பண்ண முடியறதில்ல. ஒரு பேசிக் தெரிஞ்ச ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து சும்மா அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்றதை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. பேசிக் தெரியாத ஆஸ்பிரண்ட் மெயின்ஸ்லையும் பேசிக் இருக்குது. அந்த பேசிக் இந்த இது கிடையாது. அந்த அப்ரோச் தெரியாத ஆஸ்பிரண்ட் என்ன பண்ண முடியும்னா தலைவலிக்கும், புரியாது, ஏற்கனவே மெயின்ஸ் கொஸ்டின் பெருசாக இருக்கும், ரொம்ப பிரச்சனை இருக்கும். ஆல்ரெடி தெரிஞ்ச ஆஸ்பிரண்ட் அந்த அப்ரோச்சை மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்ரோச்சே என்னன்னு தெரியாத ஆஸ்பிரண்ட்டுக்கு தமிழில் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் எய்தர் குவாலிட்டி, நான் சொல்கிறேன் குவாலிட்டியாக இருக்கா, ரீசெண்டாக அப் டு டேட்டில் இருக்காங்களா, அந்த மாதிரி பேக்கேஜை பார்த்து நீங்கள் வாங்குங்க. 10 வருஷத்துக்கு போட்ட முன்னாடி வீடியோ வச்சு சேல் பண்ணால் கூட அதுவும் குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுவும் குவாலிட்டியாக இருக்குன்றது பார்க்கணும். பட் இப்போ ரீசெண்டாக 2023ல பேட்டர்ன் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ அது நம்ம சேனலில் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ரீசெண்ட் வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போடுவோம். அந்த மாதிரி சேனலில் யூடியூப் அப்போ நீங்கள் எய்தர் நீங்கள் அவங்க பழைய வீடியோ வச்சு விற்றுட்ருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் அதில் போய் பேசிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க வீடியோ பார்த்துட்டு கற்றுக்கிட்டு நீங்கள் எகைன் வந்து யூடியூப்பில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கூட எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் யாருமே நான் ப்ரொமோட் பண்ண விரும்பல, யாருமே சொல்ல விரும்பல. செல்ஃப் டிசிப்ளின் இல்லாத ஆஸ்பிரண்ட் கண்டிப்பாக நீங்கள் கோச்சிங் சென்டரில் போய் படித்து தான் ஆகணும். அதுவும் கோச்சிங் சென்டரில் இண்டிவிஜுவல் கேர் எடுக்கிறாங்களா, இல்லை கரெக்டாக அந்த டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணிருக்காங்களா, எல்லா டெஸ்ட்டு போகிறதுக்குலேருந்து படிக்கிறதுலேருந்து மெட்டீரியல்லேருந்து மெட்டீரியல் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும். இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறவங்க, ஆன்லைன் கோர்ஸ் வாங்குறவங்க கோர்ஸ் வந்து அப் டு டேட்டாக இருக்கா, இல்லை அப் டு டேட்டா இல்லைனா கூட நீங்கள் வந்து அவர்கிட்ட நீங்கள் அந்த கோர்ஸ் வாங்கி படிச்சிங்களன்னா எல்லாத்தையும் நீங்கள் கற்றுப்பீங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஆப்ஷன் சி யூடியூப் பிளாட்ஃபார்ம் ஹிந்தி சேனல் இருக்குது, தமிழ் சேனல் இருக்குது. ஹிந்தி சேனலில் அதிகமான கண்டென்ட் இருக்குது, தமிழ் சேனலில் அங்கங்கே சாம்பிளுக்கு மட்டும் தான் வச்சுருப்பாங்க. நம்ம ரெகுலராக கொடுக்குறோம். நம்ம சேனலை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பொங்கல் ஆஃபராக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் போய்ட்டு 5 பேருக்கு ஷேர் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், நான் உங்களுக்கு வீடியோ ப்ரொவைட் பண்ணுவேன் ரெகுலராக. ஐபிபிஎஸ் பிஓட மெயின்ஸில் நான் ஒரு சாம்பிள் கொஸ்டின் கொடுத்துருந்தேன், போய் பாருங்கள், குவாலிட்டியாக இருக்கும். அந்த மாதிரி அதில் 5 வீடியோ தான் கொடுத்தேன். நான் இதில் 15 வீடியோ கொடுக்குறேன். ஒவ்வொரு டாப்பிக்கும் 10 எவ்வளோ டைம் இருக்கோ அவ்வளோ கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு 3 கண்டென்ட் 4 கண்டென்ட் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி மெயின்ஸுக்குன்னு டிஎன் பேங்கர்ஸில் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தெரியப்படுத்துங்க. அவங்க வந்து கிளாஸ் பார்க்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச கண்டினியூ பண்ணிட்டு, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேறு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிட்டு போட்டோம். ஸோ உங்களுக்கு நம்ம கிளாஸ் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நம்மளுடைய பேக்கேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. எந்த வீடியோ பார்த்தாலும் நீங்கள் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ண அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நிறைய கொஸ்டின் கொண்டு வருவேன். அண்டு ஐபிபிஎஸ் கேலண்டரை பற்றி அப்டேட்டு. ஐபிபிஎஸ் கேலண்டரை பற்றி அப்டேட் என்னன்னா, அஃபிஷியலாக இதுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி எந்த டேட்டாவும் கிடையாது. ஒரு சில பேர் லாஸ்ட் இயரும் அதுக்கு முன்ன வருஷமும் மண்டேயில் வந்துச்சு, ஜனவரி மிடில் வரக்கூடிய மண்டேயில் வந்துச்சு, அதை வச்சு அடிச்சு விடுவாங்க. அதுவும் கிடையாது. இது எப்படின்னா ஜனவரி மிடில் எப்போனாலும் வரும். ஏன்னா லாஸ்ட் இயரும் அதுக்கு முன்ன வருஷம் மண்டேயில் வந்துச்சு. அந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா கூட அதுக்கு முன்ன வருஷம் சண்டே தான் வந்துச்சு. 2022 சண்டே தான் வந்துச்சு. ஸோ மண்டே சண்டே அதெல்லாம் கிடையாது. ஜனவரி மிடில் ஒரு எப்போனாலும் எதிர்பார்க்கலாம். 14லேருந்து 16 வரைக்கும். மோஸ்ட் ப்ராபபிளி 15, 16 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்றைக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டிலே ஆகி ஒரு சில டைம் ரொம்ப 19, 20 கூட வந்துருக்கு. ரொம்ப எப்போயோ ஒரு வருஷம் நான் பார்த்தேன். நான் 2015லேருந்து ஃபீல்டு இருக்கேன். எப்போயோ ஒரு டைம் பார்த்தேன். டிலேவும் வந்திருக்கு. ஸோ நம்ம கேலண்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கேலண்டர் அப்டேட்டு ஃபஸ்ட்டு நம்ம தான் சொன்னோம். ஐபிபிஎஸ் கிளர்க்கில்
உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஐபிபிஎஸ் கிளர்க்கு டேட் சேஞ்சஸ் ஆகும். டிசம்பர் 21 நம்ம சொன்னோம். ஆகாஷ் சாரும் சொல்லியிருக்காரு, ஜனவரி மாதம் சொன்னார். நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பழைய பேட்டர்ன் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் நடந்த சம்பவங்கள்லாம் வச்சு கெஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொன்னேன். ஸோ நீங்கள் அஃபிஷியலாக வந்தால் தான் நம்புவீங்க அப்படின்னாக்கல அது அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் சொன்னேன். அஃபிஷியலாக உங்களுக்கு ஐபிபிஎஸ் கேலண்டர் வந்ததும் பார்த்துக்கோங்க. சரி, வேறு என்ன டேட்டா இருக்குன்னா, இதுதான் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் பேக்கேஜ் கொடுக்க போகிறோம். உங்களுடைய பேக்கேஜோட வேல்யூ என்னென்னா 5 ஷேர்ஸ். 5 பேருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் வந்து சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கணும். ஸோ 2 விஷயம். நீங்கள் 5 பேருக்கு ஷேர் பண்ணணும். 5 பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம சோர்ஸை யூஸ் பண்ணி படித்து பாஸ் பண்ணிங்களன்னா வந்து டிஎன் பேங்கர்ஸ்னால தான் படித்து பாஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன் ஆஃப் த ரீசன் டிஎன் பேங்கர்ஸாக இருக்கலாம். என்னென்ன சோர்ஸ் ஃபாலோ பண்ணீங்களோ ஈச் அண்ட் எவ்ரி எதையுமே நம்ம ஹைட் பண்ண மாட்டோம். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன படிச்சிங்க, மார்க் டெஸ்ட் என்ன யூஸ் பண்ணீங்க, எந்த டைமுக்கு எந்திரிச்சு படிச்சிங்க, எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம். வந்து நம்ம சேனலில் நியூட்ரல் இன்டர்வியூ வந்து கொடுத்துட்டு போயிருங்க. அது வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நியூட்ரல் இன்டர்வியூன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்ரெடி கொடுத்த 2 சக்ஸஸ் ஸ்டோரி நியூட்ரலாக தான் போச்சு. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்து படித்து பாஸ் பண்ணிவிட்டு வந்து நம்ம சேனலில் சக்ஸஸ் ஸ்டோரி கொடுங்க. இதுதான் முக்கியமான டூலு. இந்த ப்ரைஸுக்கான மூலதனமே இந்த ஷேர் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். விஷ் யூ ஹாப்பி பொங்கல். பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற டைமில் நான் பேக்கேஜ் ரெடி பண்ணிகிட்ருப்பேன். கண்டிப்பாக பொங்கல் முடிஞ்சு நீங்கள் வரும்போது கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ அவுட் ஆகும். ஏன்னா நீங்கள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணும்போது நான் வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வந்து படிங்க, வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.